பயிற்சி 11.2ல் 2வது கணக்கு. ஒரு அறுபக்க பகடை, 6 பக்கம் இருக்கக்கூடிய பகடையில் ஒரு பக்கத்தில் எண் 1 இருக்குது, 2 பக்கங்களில் எண் 3 இருக்குது, மீதி இருக்கிற பக்கங்களில் எண் 5 இருக்குது. பகடை 2 தடவை வீசுகிறோம். இருமுறை வீசப்பட்ட போது மொத்த எண்ணிக்கை எக்ஸ்ன்னு குறிக்கிறோம். மொத்த எண்ணிக்கை எக்ஸ். இப்போ இதுக்கு என்னென்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நிகழ்தகவு நிறை சார்பு, குவிவு பரவல் சார்பு, அதுக்கப்புறமா P of 4 ≤ x <10, அப்புறம் கடைசியாக P of x ≥ 6. இந்த 4 சப்டிவிஷன் இதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு 6 பக்கம் இருக்கக்கூடிய பகடையில் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு அட்டவணை ஒன்று போட்டுருவோம். ஒரு டேபிள் போட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். பகடையில் ஒரு பக்கத்துக்கு 1ன்னு இருக்குது, 2 பக்கங்களில் என்ன இருக்குது, எண் 3 இருக்குது. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பக்கங்களில் எண் 5 இருக்குது. அதாவது மீதி என்ன எத்தனை பக்கம், 3 பக்கம் இருக்குது. மொத்தம் 6 பக்கம் இல்லையா? ஒரு பக்கத்தில் 1, 2 பக்கத்தில் 3, மீதி இருக்கிற 3 பக்கத்தில் 5 இருக்குது. இதுதான் இந்த பக்கம் 1 3 3 3 5. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை அப்படியே கூட்டி எழுத போகிறோம். ஏற்கனவே போட்டிருப்போம் அந்த மாடல் கணக்கு. 1 1 2, 1 3 4, 1 3 4, 1 5 6. இதே மாதிரி இந்த டேபிளை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிடுறோம். 2 பகடை என்பதால் n of s நமக்கு தெரியும். ஒரு பகடைன்னா 6 வரும், 2 பகடைன்னா 36 n of s. ரைட், அட்டவணையை பூர்த்தி பண்ணியாச்சு. இப்போ இதில் P of x = 2. ஏன்னா இந்த உள்ளார இருக்கிற நம்பர் இருக்குல்ல, இந்த உள்ளார இருக்கிற இந்த நம்பரை மட்டும் பார்க்கணும். முதல் வரிசையை விட்டுடுங்க, இந்த வரிசையை விட்டுடுங்க. மீதி இருக்கிறதுல என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தா 2 4 6 8 10ன்னு இருக்குது. அதை தான் இங்கே எழுதிக்கிறோம். P of x = 2 4 6 8 10. x = 2ன்னா 2ல் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 2ல் எத்தனை இருக்குன்னு இதுக்குள்ளே தான் பார்க்கணும். இந்த கட்டத்துக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் எண்களை எண்ணி பார்க்கணும். 2ங்கிறது எத்தனை தடவை வந்திருக்குன்னா ஒரு தடவை வந்திருக்கு. அப்போ நிகழ்தகவு என்னென்னா 1/36, n of s 36. அடுத்தது 4 எடுத்துக்கிட்டோம்னா 4 எத்தனை தடவை வந்திருக்குன்னா 4ங்கிறது இது 1 இது 1, ஏன்னா நான் ரவுண்ட் பண்ணி காமிச்சிடும். 4 இப்போ 1 2 3 4 4 தடவை வந்துடுச்சு. 4/36. அடுத்தது 6 எடுத்துக்கிட்டோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. 6ங்கிறது மொத்தம் எத்தனை வந்திருக்குன்னா 10 வந்துருக்கு. அதனால் 10/36. அடுத்தது 8 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. 8 மொத்தம் எத்தனை இருக்குன்னா 12 இருக்குது. 12/36. அடுத்தது 10 எத்தனை இருக்குது, 3 3 3 மொத்தம் 9 இருக்குது. அப்போ 9/36. 9/36. இந்த அட்டவணையை போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் 1 நிகழ்தகவு நிறை சார்பு. எக்ஸோட மதிப்பு என்னென்ன, 2 4 6 8 10, அப்புறம் இதனுடைய கூடுதல். P of x = xனா என்னென்னா இங்கே கண்டுபிடிச்சி எழுதணும்ல. இப்போ 2ன்னா என்ன, 1/36, 4ன்னா 4/36. அதை அப்படியே எடுத்து இந்த வரிசையில் இருக்கிறத அப்படியே எடுத்து அடுத்த வரையில் எழுதிடுறோம். என்ன வரும், 2 எத்தனை இருந்தது, 1 தானே இருந்தது, 1/36. 4 மொத்தம் எத்தனை இருந்ததுன்னா 4 இருந்தது. அதனால் 4/36. ஏற்கனவே மேலே எழுதியிருக்கோம். அது 6 10 இருந்தது, 10/36. 8 12 இருந்தது, 12/36. 10ங்கிறது மொத்தம் 9 இருந்தது.
9/36. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை கூட்டி பாருங்கள். 1 4 5 15 27 27 9 36 36/36 1. கூடுதல் 1 வரணும். அதுதான் நிகழ்தகவு நிறை சார்புங்கிறது. 1 வரணும், வந்துடுச்சு. இப்போ நிகழ்தகவு நிறை சார்பு முடிஞ்சுது. அடுத்தது நமக்கு ரெண்டாவதாக கேட்டிருக்கிறது என்னென்னா குவிவு பரவல் சார்பு. இதுக்கு ஒரு அட்டவணை போட்டுக்கிறோம். இது எக்ஸு. எக்ஸுங்கிறது என்ன, ஏற்கனவே எழுதுனது தான். 2 4 6 8 10. அப்புறம் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது தான் குவிவு பரவல் சார்பு. இது எப்படி எழுதுறது அப்படின்னா, இங்கே என்ன வந்திருக்கு, 1/36. 1/36. அடுத்தது என்ன செய்யணும், 1ஓட இந்த 4 கூட்டணும்னா 5. 5/36. 5 வந்துதா. 5ஓட இந்த 10 கூட்டினோம்னா 15/36. 15ஓட இந்த 12 கூட்டினோம்னா 27/36. 27ஓட இந்த 9 கூட்டினோம்னா 36/36ன்னு வரும். மதிப்பு 36/36ங்கிறது 1 தானே வரணும். இதுதான் குவிவு பரவல் சார்பு. இதை நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஸ்மால் எக்ஸ் இப்படியும் சொல்லலாம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா குவிவு பரவல் சார்பு. இப்போ அடுத்தது சப்டிவிஷன் 3. பி ஆஃப் 4 லெஸ் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் 10. இதுதான் சப்டிவிஷன் 3 கேட்டிருக்கிறது. இது எப்படி அப்படின்னா, எந்தெந்த மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால 4ங்கிற எண் உண்டு. அதே போல் லெஸ் தென் 10ங்கிறதுனால 10ங்கிறது கிடையாது. அப்போ மீதி என்னென்ன இருக்குது, 4க்கு அப்புறம் 4 6 8, இதுக்கப்புறம் 10 கிடையாது. அப்போ எது உண்டு, 4 6 10. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8. அவ்வளோதான். ஏன்னா 10 வரக்கூடாது. லெஸ்ஸன் கொடுத்ததுனால 10 வராது. ஈக்குவல் லெஸ்ஸன் ஆர் ஈக்குவல்ட்டுங்கிறதுனால 4ங்கிறது உண்டு. 4லேருந்து ஆரம்பித்து 10 வரைக்கும், ஆனால் 10 வரக்கூடாது. இப்போ அந்தந்த மதிப்பை எடுத்து எழுதுனா போதும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ங்கிறப்ப நமக்கு என்ன மதிப்பு வருது, அதுக்கு நேராக கீழே பாருங்கள். 4/36. 6 அப்படிங்கிறப்ப 10/36. 8 அப்படிங்கிறப்ப 12/36. இதை அப்படியே கூட்டிட வேண்டியது, எளிதாக கூட்டிடலாம். ஏன்னா மீசிமை வந்து எல்லாத்துக்குமே ஒரே எண் தான். மேலே இருக்கிறத அப்படியே கூட்டிட வேண்டியது. 4 10 12 கூட்டினா என்ன வரும், 10 22 26. 26/36. 26/36ன்னு வருது. இதை வேணால் நம்ம என்ன செய்யலாம், 2ஆல் அடித்து 13 2 26, 18 2 36 இப்படி எழுதிக்கலாம். அடுத்தது சப்டிவிஷன் 4. பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 6. அதாவது எக்ஸோட மதிப்பு 6ஐ விட பெருசு. 6ஐ விட பெருசு. அதே நேரத்தில் ஈக்குவல் டு இல்லை, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கனால 6ஐயும் எடுத்துக்கணும். அப்போ நம்ம கணக்கில் இருக்கிற இந்த 2 4 6 8 10ல் 6ஐ விட பெருசு எக்ஸு. அப்போ 6ஐ விட பெரிய எண்கள் எது வரும், 8ம் 10ம் வரும். ஆனால் ஈக்குவல் டு கொடுத்துருக்கிறதுனால அந்த எண்ணையும் சேர்த்துக்கணும். எது 6 8 10 இந்த 3 நம்பர். 6 8 10 இந்த 3 எண்களை எடுத்துக்கணும். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ அந்த மதிப்பை எடுத்து எழுதுங்க. ஈக்குவல் டு 6ங்கிறதுக்கு பதிலாக என்ன இருக்குது, 10/36 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8ன்னா 12/36 ப்ளஸ் 10 அப்படிங்கிறப்போ 9/36 ஈக்குவல் டு மீசியம் எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான். மேலே அப்படியே எழுதிடலாம். என்ன வரும், கீழே 36, மேலே வந்து 10 22 9
31/36 அப்படிங்கிறது அந்த 4வது சப்டிவிஷனுக்கான விடை. இப்போதைக்கு இந்த கணக்கு எண் 2 முடிஞ்சுது. ஓகே.